யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? நம்ம கிட்ட salary வாங்குற நான் இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I am very much disappointed with you. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை சூர்யா தான். இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு. So mind it. இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார். ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.